சக்தி வீட்டுக்கு வந்து பாடகர் சங்கத்தோட வந்து ஒரு அம்மா வந்து வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம ஜெயாவ வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. உங்கள பத்தி ரொம்ப வந்து பெருமையா எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்கள தான் வந்து நாங்க தலைவராக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் உங்க மருமக தான். அவங்கள கூப்பிடுறீங்களா? அப்படின்னோனே, என்ன பண்றாங்க, முதல் முறையா ஜெயா வந்து பொன்னின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அத பார்த்து பொன்னி அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. சந்தோஷம் தாங்கவே முடியல பொன்னிக்கு. பொன்னி வந்து நிக்கிறத பார்த்துட்டு ஜெயா வந்து உன்கிட்ட இவங்க பேசணுமா? அப்படின்னோனே, அவங்க வந்து பேசுறாங்க. உடனே வந்து ஜெயாவே பார்த்துட்டு இருக்காங்க பொன்னி. அவங்க பேசுறது கூட அவங்களால கவனிக்கவே முடியல. சரி என்னன்னு கேளு அப்படின்னோனே, அவங்க வந்து சொல்றாங்க, பரவாயில்லம்மா இந்த வயசுல வந்து இவ்ளோ பெரிய விஷயத்த நீ பண்ணியிருக்க. எந்த மாமியாருக்குமே வந்து எந்த மருமகளும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இதெல்லாம். எப்பவுமே வந்து மாமியார வந்து ரொம்ப வந்து எதிரியா தான் எல்லா மருமகளும் நினைக்கிறாங்க. ஆனா நீ உன் மாமியார் மேல ஒரு களங்கம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத துடைக்கிறதுக்காக உன் மானத்தையும் வந்து பொருட்படுத்தாம இவ்ளோ தூரம் நீ பண்ணியிருக்கியேம்மா. எவ்ளோ பெரிய விஷயம். அதில ஏதாவது உனக்கு ஆயிருந்ததுன்னா என்னம்மா பண்றது? எப்படிம்மா இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்த? அப்படின்னோனே, இல்லங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவளுக்கு எப்பவுமே அடக்கம் ஜாஸ்தி. நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. பொன்னி வந்து இப்பன்னு கிடையாதுங்க. எப்பவுமே இந்த குடும்பத்துக்காக நெறைய விஷயங்கள யோசிப்பா. அவ எப்பவுமே இந்த குடும்பத்துக்காக முதல்ல நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பாராட்டுறாரு. அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து பொன்னிய பத்தி பாராட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜெயகிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க பொன்னி சந்தோஷமா வந்து ரூமுக்கு வராங்க. அத பார்த்த சக்தி, என்ன பொன்னி ரொம்ப சந்தோஷமா இருக்க? காலையிலயும் அவ்வளோ சந்தோஷமா இருந்த, இப்பவும் அவ்வளோ சந்தோஷமா இருக்க. வேற என்னங்க? அத்தை கூப்பிடுவாங்க நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. பொன்னின்னு கூப்பிட்டோனே எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா எனக்கு? அவங்க என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்கங்க. முதல் முறையா பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு. கூடிய சீக்கிரம் வந்து நீயும் வந்து அம்மாவும் வந்து ஒண்ணா சேர்ந்துருவீங்க. ஏன்னா நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, சக்தி வந்து பொன்னிக்கிட்ட பொன்னி இன்னைக்கு நம்ம வெளிய போறோம் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு பொன்னி எங்க போறோம் அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது. சர்ப்ரைஸ் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து பிரீத்தி வந்து நிக்கிறாங்க. என்ன சக்தி மீட்டிங் இருக்குன்னு? அதெல்லாம் கிடையாது. நானும் பொன்னியும் வெளிய போறோம். அதனால மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணு. இல்ல நீயும் வந்து எல்லாரும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால பிரீத்தி செம கடுப்பாறாங்க. ச்சே இப்பலாம் வந்து சக்தி வந்து முன்ன மாரி இல்லவே இல்ல. என்கிட்ட கூட பேசுறதே கிடையாது. எப்பவுமே பொன்னி பொன்னின்னு சுத்திட்டே இருக்காரு. கொஞ்ச நாளா பொன்னி பிராணம் இல்லாம இந்த வீட்ல மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. பார்த்து அப்படியே வந்து வெறுக்குறாங்க. அடுத்து வந்து பொன்னியும் சக்தி வெளிய போறாங்க. அப்ப பொன்னிக்கு வந்து சக்தி வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாரு. பொன்னி இதுவரைக்கும் நான் உனக்கு எதுவுமே வாங்கி தரல. அதனால தான் அப்படின்னு வேணா சக்தி அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் தெரியாது. இந்த சாரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. பொன்னியும் சக்தி ரொம்ப சந்தோஷமா வந்து வெளியெல்லாம் சாப்பிட்டுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன சாப்பாடுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, இல்லை நாங்கள் வெளியவே சாப்பிட்டுட்டோம் அப்படின்றாங்க. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாருமே. எப்படி இப்படிலாம் பண்ணுவீங்க? சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஜெயா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து இன்னும் பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதெல்லாம் பார்த்துட்டு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பொண்ணியும் வந்து ரூமுக்கு போகிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு வயிறா எரியுது. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இது என்ன இப்போ வந்து ரொம்ப வந்து பொண்ணுக்கிட்ட வந்து சக்தி வந்து ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறானே, கூடி சீக்கிரம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்களா? அது நடக்கவே கூடாது. நான் விடவே மாட்டேன். எக்காரணம் கொண்டு வந்து சக்தி எனக்கு தான். அது வந்து பொன்னி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து பழையபடி வந்து பொன்னிக்கு எதிரியான அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பொன்னியை பற்றி பொன்னியும் சக்தியும் ரொம்ப வந்து செட் ஆகிட்டாங்களே, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ஜெயாக்கு என்ன பண்ணுறாரு, சந்திரசேகர் வந்து நன்றி சொல்கிறாரு. ஜெயா உண்மையிலே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து நீ பொன்னியை வெறுத்த, ஆனால் இப்போ பொன்னிக்கிட்ட நீ பாசமாக நடந்துக்கிற, எனக்கு இது போதும் ஜெயா அப்படின்னோடனே, அவள் எனக்கு ஒரு விஷயம் செஞ்சா அதுக்காக நான் வந்து அவளுக்கு வந்து இதெல்லாம் செய்கிறேன். மற்றபடிலாம் எப்பவுமே அவளை நான் ஏற்றுக்க மாட்டேன் மருமகளா அப்படின்னோடனே, அதையும் நான் பார்க்குறேன் ஜெயா. கூடிய சீக்கிரம் மருமகளா நீ வந்து பொன்னியை ஏற்றுப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அதையும் பார்க்கலாம் அப்படின்றாங்க ஜெயா. அடுத்து சந்திரசேகர் சந்தோஷமாக தூங்க போகிறாரு. இதோட முடியும்.